பொறுமையே அபாயத்திலிருந்து மனிதனை காக்க உதவும் கேடயம். அந்த பொறுமையை நாம் கைவிட்டோமானால் அதுவே கூரிய ஆயுதமாக மாறி நம்மை கொன்று போடும். நாம் மனதில் எண்ணுவது மட்டுமே நடைபெற்றாக வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக நடப்பவற்றை நாம் ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொள்ள பழகினோமானால் நம் நிம்மதி கெடாது. நிதானமின்மை நம் மூளையின் ஆற்றலை மழுங்கச் செய்து ஆவேசத்தையும் வெறியையும் நம் மனதிற்குள் விதைத்து விடுகிறது. எளியதொரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இல்லாது போனால் பின்பு பெரியதொரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் நிலைமை நம்மை வந்து சேரும். நிதானத்தை கடைபிடிப்பவனுக்கு நிம்மதி தானாக கிடைக்கும். பொறுமையே வெற்றி பாதைக்கு மனிதனை இட்டுச் செல்லும். வாழ்க்கையானாலும் சரி, விளையாட்டானாலும் சரி, வெற்றி பெற அயராது பாடுபட வேண்டும். நெருப்பில் தகிக்காத தங்கம் ஆபரணமாக மாறாது. நம் கனவுகளை நினைவாக்கும் மந்திரம் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே. வெற்றி என்பது சந்தர்ப்பவசத்தால் கிடைக்கப் பெறுவதல்ல. அப்படி சந்தர்ப்பத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் கிடைத்த வெற்றியானது அதிக காலத்திற்கு நிலைத்திருக்காது. நிரந்தர வெற்றியை அடைவதற்கு நிறைய கற்க வேண்டும். கற்றவற்றை சரியான தருணத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். பொறுமையை கடைபிடித்தல் வேண்டும். இலக்கை அடைய அயராது பாடுபட வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல எண்ணங்கள் வேண்டும். ஏனெனில் எண்ணங்களின் மாசு பிறரது தோல்வியிலேயே குறியாக இருக்குமே தவிர நம்முடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்த விடாது. மேற்கூறிய அனைத்தும் பிரபாவதிக்கும் பைரவிக்குமே சரியாக பொருந்தும். அப்பெண்களிடம் இருந்த மற்றொரு பெரிய குறை தவறான புரிதல்தான். எந்த விஷயத்தையும் பல கோணங்களில் அல்லாமல் ஒரே கோணத்திலேயே ஆராய்வது, அனைவருமே தங்களைப் போன்றே குணம் கொண்டிருப்பார்கள் என்று எண்ணுவது, தங்களது ஆசைகளை நிறைவேற்ற தாங்கள் ஒரு முயற்சியும் எடுக்காமல் பிறர் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு தங்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எண்ணுவது. இந்த குணாதிசயங்கள்தான் இப்பெண்களை பின்னாளில் பல காலத்திற்கும் கலங்கடித்து வந்தது. அன்று நீலா கொடுத்த மருந்தின் மகிமையால் 3 நாட்களில் பைரவியின் காயம் நன்கு ஆறியிருந்தது. தழும்புகள் ஆறுவதற்கு நாட்கள் ஆகும் என்பதனால் அவை வெளியே தெரியாமல் இருக்க தோலின் நிறத்திலேயே சில களிம்புகளை கொடுத்து அதனை காயம் இருந்த இடங்களில் தேய்த்து கொள்ளும்படி கூறினார் வைத்தியர். பைரவி அதன்படியே செய்து அப்போதுதான் தமக்கை வீட்டிலிருந்து கோட்டைக்கு திரும்புபவள் போல காட்டிக்கொண்டு அந்தப்புரத்திற்கு சென்றாள். அங்கே நுழைந்ததுமே பிரபாவதி பைரவியை பார்த்து இளக்காரமாக நகைத்ததோடு, என்னம்மா இளவரசி, விழுந்து எழுந்தாயாமே, பொக்கிஷம் ஏதாவது கிடைத்ததா? அது எப்படி கிடைத்திருக்கும்? கடலில் விழுந்திருந்தால் முத்துக்கள் கிடைத்திருக்கும், சுரங்கத்தில் விழுந்திருந்தால் தங்கம் கிடைத்திருக்கும். நீ மண்ணில் அல்லவா விழுந்து புரண்டு வந்திருக்கிறாய். காயத்தை தவிர வேறு என்ன கிடைத்திருக்கும் என்று சொல்லி கலகலவென நகைத்தாள். பரிகாசம் செய்த அண்ணியை அடித்து துவம்சம் செய்ய வேண்டும் என்று பைரவிக்கு தோன்றியது. ஆனால் பிரபாவதி கர்ப்பமாக இருந்த செய்தி வைத்தியர் மூலமாக அவளுக்கு தெரிந்திருந்தபடியால் பழிவாங்கும் படலத்தை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு விலகிச் சென்றாள் அவள். பிரபாவோ சென்றவளை நிறுத்தி, இளவரசி, பௌர்ணமியை ஒத்த உன் சந்திரவதனம் இன்னும் சில நாட்களில் அமாவாசை சந்திரன் போல மாறவிருக்கிறது. ஏனெனில் உனது இளைய அண்ணி உனக்கு தயாரித்து கொடுத்த மருந்துகள் அப்படி என்று விஷயத்தை உடைக்க, மருந்துகள் கொடுத்தனுப்பியது நீலா அண்ணியா என்ற ஆச்சரியத்தில் பைரவி பேச்சிழந்து நின்றாள். பிரபாவதி தொடர்ந்தாள், என்னம்மா அப்படி பார்க்கிறாய்? நான் கர்ப்பமாக இருப்பதை உன்னிடம் கூறிய வைத்தியர் தான் கொடுத்த மருந்துகள் நீலா தயாரித்து அனுப்பியதுதான் என்பதை உன்னிடம் கூறவில்லையா? மருந்துகள் இப்போதைக்கு உன் காயத்தை குணமாக்கியிருக்கலாம். ஆனால் அதன் வீரியம் தோளினுள் ஆழமாகச் சென்று உள்ளிருந்து உன் சருமத்தை அழித்து வரும். உன் அண்ணிதான் இந்த அரண்மனையில் முதலில் அடியெடுத்து வைத்த நாளன்றே உன் மேனி அழகை பார்த்து வியந்தாளாமே. அது பாராட்டு என்று நினைக்கிறாயா பைரவி? அது பொறாமையின் வெளிப்பாடு. எப்படியடா உன் அழகை சீர்கெடுப்பது என்று சிந்தித்து வந்தாள் அவள். நீயே குதிரை ஏறி கீழே விழுந்து உன் அண்ணிக்கு நல்வாய்ப்பு ஒன்றை கொடுத்து விட்டாய். என் கர்ப்பத்திற்கும் அந்த நச்சுப்பாம்பு மருந்து கொடுத்து அனுப்பினால்தான். நான் என்ன உன்னை போன்று விவரமில்லாதவளா? ஒரு துளி கூட அந்த மருந்தை நான் உட்கொள்ளவில்லை. உனக்கே யோசனை வேண்டாம்? நீ அரச பதவிக்கு ஆசைப்படுகிறாய். எந்த பெண்தான் தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை வேறொருத்திக்கு விட்டுக் கொடுப்பாள்? நீலாவின் இடத்தில் நான் இருந்திருந்தாலும் இதையேதான் செய்திருப்பேன். உன் அண்ணனின் காதலை தவறாக பயன்படுத்தி கொண்டு உன்னையும் என்னையும் அழிக்க அஸ்வினி குமாரியாக தன்னை காட்டிக்கொண்டு உன் தமையனை ஏமாற்றி வருகிறாள் அந்த வஞ்சகி.
நான் தப்பித்து விட்டேன், நீதான் பாவம். அழகி என்ற ஆணவத்தில் ஆடினாயே, இனி அடங்கப் போகிறாய் பார் என்று பரிகாசம் செய்துவிட்டு நகர்ந்து சென்றாள் பிரபாவதி. ரகசியமாக தான் கோட்டைக்குள் வந்திருந்த போதும் தனது வருகை தமையனுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் நிச்சயம் அது தன்னுடன் வந்த வீரர்களின் வேலையாகத்தான் இருக்கும் என்று யூகித்த பைரவி தனது ஒரே உத்தரவால் தன்னுடன் பயணப்பட்டு வந்த அத்தனை வீரர்களையும் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யச் சொல்லி கோட்டை தளபதிக்கு ஆணையிட்டாள். அந்த அதிகாரம் இளவரசிக்கு கிடையாது என்பதால் அரசரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்தில் அதிகாரம் கொண்டவரான இளவரசரை சந்தித்து தளபதி தகவலை தெரிவித்தார். சோமவர்மரோ வீரர்களை சிறிது காலத்திற்கு வேறிடத்தில் பணி செய்ய அனுப்பி வைக்குமாறும் தான் விரைவில் இதற்கு ஒரு தீர்வு காண்பதாகவும் சொல்லி அனுப்பி வைத்தார். அடுத்த சில நாட்களிலேயே இளவரசருக்கு அடுத்த நல்ல செய்தி நீலாவின் மூலமாக கிடைக்கப்பெற்றது. இளவரசருக்கு கால்கள் தரையில் படவில்லை. இரண்டாவது மனைவியும் வாரிசை தரவிருக்கிறாள் என்ற ஆனந்தத்தில் அவர் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தார். புது வாரிசுகள் வரவிருப்பதை எண்ணி தலைநகர் ஆதித்தபுரியே ஆனந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தது. இளவரசரின் அறிவுரைப்படி நாட்டை விட்டு நீங்கிச் சென்றிருந்த மணிமாறனுக்கு சோமவர்மரின் தலைமையில் அவரது சொந்த ஊரில் திருமணம் நடந்து முடிந்தது. நீலாவிற்கும் வாரிசு பிறக்கப் போவதால் இனி அவள் தன்னை குறித்து பொறாமைப்பட மாட்டாள் என்று நிம்மதி கொண்டாள் பிரபாவதி. அனைவருமே இப்படி நிறைவுற்று இருக்கையில் வழக்கம் போல பைரவி மட்டும் நிம்மதியின்றி அலைந்து திரிந்தாள். மாதங்கள் உருண்டோடின. விதியின் கொடுமையால் புது மாதிரியான தொற்று நோய் ஒன்று கோட்டைக்குள் அதிதுரிதமாக பரவி வந்தது. கர்ப்பிணி பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதனால் இந்த நோய் அவர்களையெல்லாம் தாக்கி அச்சுறுத்தி வந்தது. இந்த தொற்று நோயால் பாதிக்கப்பட்டது அரசர் சூரியவர்மர் மட்டுமில்லாது அவரது அன்பு மருமகள்களான பிரபாவதியும் நீலாதேவியும் தான். புதுவிதமான எங்குமே கேட்டறிந்திராத அந்த நோய்க்கான மருந்தை தயாரிக்க அரண்மனை வைத்தியராலும் இயலவில்லை, நீலாவின் நோய் தீர்க்கும் கரங்களாலும் இயலவில்லை. எவ்வளவோ பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டும் பிரபாவதியையும் நீலாவையும் அந்நோய் தாக்கிவிட்டது. நோயின் வீரியம் தலைநகரை ஒட்டியிருந்த ஊர்களிலும் பரவ ஆரம்பித்தது. மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காகவும் தற்காப்பு நடவடிக்கைகள் குறித்து எச்சரிப்பதற்காகவும் சோமவர்மர் பல ஊர்களுக்கு பயணப்பட வேண்டியிருந்தது. அரசர் சூரியவர்மரால் முன்பை போல பயணங்கள் மேற்கொள்ள அச்சமயம் முடியவில்லை. மக்கள் அச்சத்தில் இருக்கும்போது அரசரும் செல்லாமல் இளவரசரும் செல்லாமல் இருந்தால் அது மக்களுக்கு அதிருப்தியை உண்டாக்கும் என்ற காரணத்தினால் கர்ப்பமாக நோய்வாய்ப்பட்டு கிடந்த மனைவிகளை கூட கோட்டைக்குள் விட்டுவிட்டு இளவரசர் பயணம் சென்றே ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இந்நிலையில் இருவருக்குமே பிரசவ காலம் நெருங்கி வந்தது. அதற்கு மேலும் மனைவிகளை அப்படியே வைத்திருப்பது முறையல்ல என்று உணர்ந்த சோமவர்மர் தந்தையின் உத்தரவை பெற்று வைத்தியத்தில் கைதேர்ந்த பெண்களை கையுடன் அழைத்து கொண்டு இரு மனைவிகளையும் அவரவர் பிறந்தகங்களிலேயே சேர்ப்பித்து வந்தார் இளவரசர். பல காலங்களுக்கு பின்னர் அரச குடும்பத்தில் பிள்ளைப்பேறு கிடைக்கவிருந்தும் மருமகள்களுக்கு வளைகாப்பு விழா நடத்த முடியவில்லையே என்ற ஆதங்கம் அரசருக்கு இருந்தாலும் மக்கள் அனைவரும் பிணியால் தாக்கப்பட்டு கிடக்க அரண்மனைக்குள் விழா கொண்டாட்டங்கள் நடத்துவது முறையல்ல என்பதனால் அரசர் தன் ஆசையை கைவிட்டார். பிறந்தகங்களில் விடப்பட்ட இரு பெண்களுக்குமே விதியின் மாயாஜாலத்தால் ஒரே நாளில் பிரசவமானது. நீலாவிற்கு குழந்தை பேருக்கான காலம் 1 மாதம் பாக்கி இருந்த போதிலும் இறைவனின் விளையாட்டால் 1 மாதம் முந்தி, அதுவும் சரியாக பிரபாவதி தன் பிள்ளையை ஈன்றெடுத்த நாளன்றே நீலாவிற்கும் பிரசவம் நிகழ்ந்தேறியது. பிரபாவதிக்கு பேறுகாலம் நெருங்கியிருந்ததனால் சோமவர்மர் முதல் மனைவியின் ஊரான பரதபுரியில் மனைவிக்கு அருகாமையில்தான் இருந்தார். அவருடன் உதவிக்காகவும் உறுதுணையாகவும் மகாதேவனும் முத்திரையும் சென்றிருந்தனர். பிரபாவின் பிரசவம் மிகவும் கடினமாக இருந்தது. நோயின் தாக்கம் பிரபாவை வெகுவாக பாதித்திருக்க பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் வலுவை அவள் உடல் இழந்திருந்தது. வைத்தியம் பார்த்த பெண்களின் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவளுக்கு அழகியதொரு ஆண் குழந்தை பிறந்தது. பிள்ளை அழகுடன் இருந்து என்ன புண்ணியம்! பிறந்தவனுக்கு பேச்சு மூச்சில்லை, உடலில் அசைவுகள் இல்லை, இதயம் மட்டுமே பேருக்கு துடித்துக் கொண்டிருந்தது. மருத்துவச்சிகள் குழந்தையை தட்டினர், குலுக்கினர், தலைகீழாக பிடித்து வாயிலிருந்த திரவத்தை வடித்தெடுத்தனர். இருந்தும் பிள்ளை அசையவே இல்லை. இளவரசருக்கு பிறந்த முதல் வாரிசுக்கு நேர்ந்த இந்த கதியை எப்படி அவரிடம் எடுத்து கூறுவது என்று புரியாமல் தவித்து நின்றனர் அப்பெண்கள். சொல்லாமல் போனாலும் லாபமில்லை, என்றைக்கு இருந்தாலும் உண்மை தெரியத்தான் போகிறது.
அதனால் தள்ளிப்போட வேண்டாம் என்று முடிவெடுத்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இளவரசரை நாடிச் சென்றனர். கூடத்தில் மகாதேவன், உத்திரை, ஜெயந்தன் ஆகிய மூவருடன் சேர்ந்து கைகளை பிசைந்தபடி பிரசவ செய்திக்காக காத்திருந்தார் சோமவர்மர். குழந்தையை இளவரசரிடம் கொடுத்த அப்பெண்கள், எங்களை மன்னியுங்கள் பிரபு, நாங்கள் கர்ப்பகாலம் முழுவதுமே தேவியாரை கவனமாகத்தான் பார்த்து கொண்டோம். இருந்தும் பெயரே தெரியாத இந்த வியாதியுடன் போராடி தேவியை குணப்படுத்த எங்களால் இயலவில்லை. நோய் அவருக்கு முற்றிவிட்டதால் கருவிலிருந்த குழந்தையையும் அது பாதித்து பிள்ளை நோயுடனேயே பிறந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடிய நோய்க்கே என்ன மருந்து கொடுப்பது என்று தெரியவில்லை பிரபு. அப்படி இருக்க பச்சிளம் பிள்ளைக்கு எதை கொடுத்து சரி செய்வது? பிள்ளை பிழைப்பது நடவாத காரியம் இளவரசே. விதியை வெல்லும் வீரியம் எவருக்கு உண்டு? மனதை திடமாக்கிக் கொள்ளுங்கள் பிரபு. இக்குழந்தையின் ஆயுள் தொடங்கிய வேகத்திலேயே முடிவுக்கு வரவிருக்கிறது. தேவியும் உயிர் பிழைப்பாரா என்பது ஐயமே. நோயின் தாக்கத்தோடு சேர்ந்து பிள்ளை பிறந்த வேதனையும் தேவி பிரபாவதியை நிலைக்குலைய செய்துவிட்டது. அவர் மயக்கத்தில் இருக்கிறார். மயக்கத்திலிருந்து விழித்தாலும் படுக்கையிலிருந்து எழுவதற்கோ பேசுவதற்கோ அவருக்கு தற்சமயம் தெம்பிருக்காது பிரபு. மொத்தத்தில் அரச குடும்பத்திற்கே இது சோதனை காலம் என்று தேம்பி அழுதபடியே பிள்ளையை சோமவர்மரிடம் தந்துவிட்டனர் அப்பெண்கள். பெண்கள் கூறியதை கேட்ட உத்திரை கதறி அழத் துவங்கினாள். இளவரசரும் மகாதேவனும் சேர்ந்து அவளை அமைதிப்படுத்தினர். பிள்ளையின் நிலை குறித்து அந்த கூடத்தில் இருந்தவர்களைத் தவிர வேறு எவருமே அறியக்கூடாது என்று கட்டளையிட்டுவிட்டு மனமுடைந்து போய் வீட்டிலிருந்த மாமனார் ஜெயந்தனையும் தங்கை உத்திரையையும் பார்த்து கொள்ளும்படியும், பிரபாவதி தனது ஆவேசத்தை எவரிடமும் காட்டக்கூடும் என்பதனால் பணியாளர்கள் அனைவரையுமே மாளிகையை விட்டு அப்புறப்படுத்துமாறும் மகாதேவனுக்கு ஆணையிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பாலகனை தூக்கிச் சென்றார் இளவரசர். சென்றவர் சென்றவர்தான். நெடுநாட்களுக்கு பிறகு தாடியும் மீசையும் மழிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பரதபுரி திரும்பி வந்தார். ஈமச்சடங்குகளை நிகழ்த்திவிட்டுதான் இளவரசர் வந்திருக்கிறார் என்பதை அவரது தோற்றத்தில் இருந்தே அனைவரும் உணர்ந்து கொண்டனர். பிரபாவதியின் உடலில் முன்னேற்றம் பெரிதாக இல்லை. பிள்ளையை காணாத மனது கொல்லன் உலைக்களத்தைப் போல தகித்துக் கொண்டிருக்க அவளது உடல் எங்கனம் நலம் பெறும்? பெற்ற பிள்ளையை ஒரு முறை கூட பார்க்காமல் அவனை நிரந்தரமாக இழந்துவிட்டோமே என்ற பரிதவிப்பு பிரபாவை பாடாய்படுத்தி வந்தது. சோமவர்மரும் பிள்ளையை இழந்த சோகத்தில் முன்பிருந்த குறும்புத்தனங்களையும் கலகலப்பான இயல்புகளையும் கைவிட்டு அமைதியே உருவானவராக, முதிர்ச்சியடைந்தவராக காணப்பட்டார். தன்னால் இயன்ற அனைத்து வழிகளையும் கையாண்டு மனைவியின் உடலை தேற்றினார் சோமவர்மர். அவளுக்கு உணவூட்டுவது முதல் மருந்தூட்டுவது வரை தானே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து வந்தார். பிள்ளையை பிரிந்த சோகத்தை கணவனின் அன்பால் சிறிது சிறிதாக மறந்து வந்தாள் பிரபாவதி. 5 மாதங்கள் உருண்டோடின. நீலாவை காண்பதற்காக திருக்குடியூர் சென்ற சோமவர்மர் வரும்போது நீலாவையும் குழந்தை ஆதித்யவர்மனையும் மூடு திரையிட்ட மாட்டு வண்டியில் அமர்த்தி மனைவிக்கு துணையாக சுசிலையும் அழைத்து கொண்டு அமரேந்திரனை வண்டி செலுத்தச் சொல்லி மாறுவேடம் பூண்டு தானும் அவ்வண்டியிலேயே பரதபுரி வந்து சேர்ந்தார். இரவு நேரத்தில் அவர்கள் ஊருக்குள் நுழைந்தபடியால் ஊர் மக்களுக்கு இளவரசரின் வருகை குறித்து தெரியவில்லை. காவலர்கள் ஒரு சிலரே ஜெயந்தனின் மாளிகையில் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். அவர்களை வாயிலுக்கு வெளியே சென்று காவல் காக்கச் சொல்லி அனுப்பிய சோமவர்மர் வீட்டின் கதவை தட்டினார். அது நடுநிசி ஆகையால் பாதுகாப்பிற்காக மகாதேவன் உருவிய வாளை வலக்கையில் ஏந்தி கொண்டு இடக்கையால் கதவை திறந்தார். வாயிலில் இளவரசரை கண்டவுடன் தனது வாளை ஓரமாக வைத்துவிட்டு சோமவர்மரை உள்ளே வரவேற்றார். கதவு திறக்கப்பட்ட பின்புதான் இளவரசர் நீலாதேவியை வண்டியிலிருந்து இறக்கி உள்ளே அழைத்து வந்தார். அவள் கையில் இருந்த அந்த பச்சிலம் பாலகன் அர்த்தராத்திரியின் இருட்டையும் துரத்தி அடிக்கும்படியாக கதிரவனின் கிரணங்களை போன்று பிரகாசமாக மின்னினான். மாளிகையினுள் நுழைந்த நீலா குழந்தை ஆதித்யனை பிரபாவதியின் தந்தை ஜெயந்தனின் கைகளில் கொடுத்துவிட்டு தம்பதி சமேதராக அந்த பெரியவரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தாள். அருகில் நின்றிருந்த பிரபாவதியையும் தங்களுடன் சேர்ந்து நமஸ்கரிக்கும்படி அழைத்தாள். பிரபா மறுக்கவே வம்படியாக அவளது கையை பிடித்து இழுத்து சோமவர்மரின் மறுபக்கமாக பிரபாவையும் மண்டியிடச் செய்து தந்தையின் ஆசிகளை தானும் பெற்று மூத்தவளையும் பெற வைத்தாள் நீலா. ஆசி பெற்று எழுந்த பின்னர் ஜெயந்தனை நோக்கிய அவள், என் தமக்கையின் தந்தையாரான தாங்கள் எனக்கும் தந்தையே. உங்கள் நல்லுள்ளத்தை பற்றி பிரபு என்னிடம் பலமுறை பிரஸ்தாபித்திருக்கிறார். கணவன் மனைவிகள் எங்களுடன் சேர்ந்து தங்கள் பேரன் ஆதித்யவர்மனுக்கும் தாங்கள் மனதார ஆசியளிக்க வேண்டும் தந்தையே என்று
கைகூப்பி வேண்டினாள் நீலா. கூறியவளின் கேசத்தை பாசமாக வருடிக் கொடுத்த ஜெயந்தன், பிரபாவதியைப் போன்றே நீயும் என் மகள்தானம்மா. தலைநகரை பற்றி செய்திகள் எனக்கு அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும். அரசரின் மடல்களும் எனக்கு அடிக்கடி கிடைக்கப் பெறுகின்றன. உனக்கு திருமணமான பின்பாக அவர் உன்னை புகழ்ந்து எழுதுகிறாத மடல்களே இல்லையம்மா. உன்னை போன்றதொரு அற்புத பெண்ணை பெற்ற உன் தந்தையை நான் வணங்கியே ஆக வேண்டும் அம்மா என்று நீலாவை வாழ்த்தினார். பிள்ளையை ஜெயந்தனிடமிருந்து பெற்று பிரபாவின் கைகளில் கொடுத்த சோமவர்மர், பிடிப்பிரபா நம் பிள்ளை ஆதித்யவர்மனை. இவனை பாதுகாத்து வளர்ப்பது இனி நீ, நான், நீலா நம் மூவரின் பொறுப்பு. ஆதித்யன் பெரும் பாக்கியம் செய்தவன். அவனுக்கு அன்பையும் பண்பையும் ஊட்டி வளர்க்க 2 தாய்மார்கள் உள்ளீர்கள். நீலாவின் தாய்மாமன் காளிங்கன் நம் மகனது ஜாதகத்தை கணித்ததில் பின்னாளில் இவன் பார்ப்போற்றும் பேரரசனாக வரவிருக்கிறான் என்றும் ஊர் உலகமே இவனது தாயை துதித்து போற்றும் என்றும் தெரிவித்தார். இவனை பத்திரமாக பேணி வளர்ப்பது உனது கடமையும்தான் என்று சொல்லிக் கொண்டு போனார். பிரபாவதி கணவனின் மற்ற பேச்சுகளை காதில் வாங்காமல், உண்மையை சொல்லுங்கள் பிரபு, இவன் யாருடைய மகன்? எனக்கு பிறந்தவனா, நீலாவிற்கு பிறந்தவனா என்று ஆவேசமாக கேட்டாள். சோமவர்மரோ, பெற்றவள் யாராக இருந்தால் என்ன அம்மா? அன்னை அன்னைதானே. சற்று முன் உன் தந்தை தனக்கு சற்றும் சம்பந்தமில்லாத நீலாவை தனக்கும் மகள் என்றார். அப்படி இருக்க இந்த குழந்தை உன் கணவனுக்கு பிறந்தவன். அவனது அன்னை யாராக இருந்தால் என்ன என்று மனைவியை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் பிரபாவதி சமாதானம் அடைவதாக இல்லை. அவள் கணவனையும் நீலாவையும் மாறி மாறி பார்த்து, என்னை இருவரும் சேர்ந்து ஏமாற்ற முயலாதீர்கள். ஆதித்யன் என் மகன். அவனை என்னிடமிருந்து கவர்ந்து சென்று நீலாவிடம் கொடுத்து விட்டீர்கள். இப்போது எனக்கு தானம் கொடுப்பது போல என்னிடம் தாராள மனதுடன் என் பிள்ளையை கொண்டு வந்து எனக்கே கொடுக்கிறீர்கள். இவன் நான் பெற்றவன்தான். என் மனது அவ்விதம்தான் சொல்கிறது. இவனை நான் கையில் ஏந்திக் கொண்ட தருணம் என் மனது பரவசத்தால் நிறைந்து போனது. எனில் இவனை பெற்றவள் நான்தான் என்று கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் கொட்ட பிள்ளையை மார்போடு அணைத்தவாறு அரற்றினாள் பிரபாவதி. நீலா பிரபாவின் அருகில் வந்து அவளது தோளை வாஞ்சையாக பற்றி, அக்கா, தாங்கள் கூறியது உண்மைதான். ஆதித்யன் உங்கள் பிள்ளைதான். அவன் மீது அனைத்து உரிமைகளும் உங்களுக்கே உள்ளது என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். அச்சமயம் சோமவர்மர் அவளது பேச்சை நிறுத்தி, நீலா, என்ன உளறுகிறாய்? பிள்ளை மீது உனக்குள்ள உரிமையை ஏன் விட்டுக் கொடுக்கிறாய்? என்ன பேசுகிறாய், என்ன செய்கிறாய் என்று தெரிந்துதான் செய்கிறாயா? இது சரியல்ல நீலா என்று மனைவியை கண்டித்தார். நீலா கணவனிடம் மிகவும் பொறுமையாக, பிரபு, ஆதித்யன் அக்காவின் புதல்வன் என்றுதானே கூறினேன். எனது புதல்வன் இல்லை என்று கூறவில்லையே. இவன் எங்கள் இருவருக்குமே அன்பு புதல்வன்தான். இவன் எங்கள் இருவரையுமே அம்மா என்றுதான் அழைப்பான் என்று கூறிக்கொண்டு போனாள். சோமவர்மர் சமாதானம் அடைந்ததாக தெரியவில்லை. நீலாவின் பேச்சு விளைவித்த கோபம் அவர் கண்களில் தெல்லென தெரிந்தது. ஜெயந்தன் உட்பட அங்கிருந்த மகாதேவன் மற்றும் உத்திரைக்கும் எப்படி வினையாற்றுவது என்றே தெரியவில்லை. அமரேந்திரனும் சுசீலையும் தங்கள் எஜமானியை பார்த்த பார்வையின் பொருள் ஏக்கமா, வருத்தமா, ஆதங்கமா, கோபமா என அறிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், அவர்களுக்கு நீலா பிரபாவதியிடம் கூறிய வார்த்தைகள் அதிருப்தியையே உண்டாக்கின என்பதை அந்த விசுவாசிகளின் பார்வை உணர்த்தியது. நாட்கள் கடந்தன. மனைவிகளையும் மகனையும் அழைத்துக் கொண்டு சோமவர்மர் தலைநகர் திரும்பினார். சில பல வீரர்களுடன் சேர்ந்து அமரேந்திரனும் மகாதேவனும் பாதுகாப்பிற்காக உடன் செல்ல, உத்திரையும் பரிவாரத்தில் சேர்ந்து அன்னிகளுடன் சென்றாள். சுசீலை எஜமானிகளையும் ஆதித்யனையும் செல்லும் வழியில் கவனித்துக் கொண்டாள். தலைநகரை நெருங்கிய உடனேயே அங்கு காத்திருந்த வீரர்களில் ஒருவன் பரிவாரம் செல்லும் முன்பாக விரைந்து சென்று இளவரசரின் வருகையை அரசருக்கு தெரிவித்தான். எல்லைக்குள் இளவரசர் நுழைந்த போதே கோட்டை உட்பட மொத்த தலைநகருமே அல்லோலகல்லோலப்பட்டது. ஆதித்யனின் வரவை ஆரவாரத்துடன் எதிர்கொண்டார்கள் மக்கள். பேரனின் வரவை உற்சவமாக கொண்டாட வேண்டும் என்றுதான் அரசரும் ஆசை கொண்டிருந்தார். ஆனால் பேரப்பிள்ளைகளுள் ஒருவன் இறந்த துக்கமும் நாட்டில் நோயால் நிகழ்ந்திருந்த பல்வேறு உயிரிழப்புகளும் மறுபடியும் ஒருமுறை அரசரின் ஆசையை நிறைவேற விடாமல் செய்தன. மக்களை கருத்தில் கொண்டு எந்த கொண்டாட்டத்தையும் கோலாகலத்தையும் வேண்டாம் என்று அரசர் தவிர்த்திருந்தாரோ, அந்த மக்களே தங்களது உற்சாகத்தை அடக்கிக் கொள்ள மாட்டாமல் இருளில் தவித்துக் கொண்டிருந்த தங்களுக்கு ஆதித்யனின் பேரொளியே கிட்டுவிட்டதாக உணர்ந்து தங்களது எதிர்கால அரசனான அந்த சின்னஞ்சிறு பாலகன் ஆதித்யவர்மனை ஊரே களியாட்டத்துடன் உற்சாகமாக வரவேற்றது. பிள்ளையுடன் கோட்டைக்குள் நுழைந்தவர்களை அரசரின் வற்புறுத்தலால் ஆரத்தி எடுத்து வரவேற்றாள் பைரவி.
குழந்தையுடன் அதிகாரிகளும் அமைச்சர்களும் புடைசூழ்ந்திருந்த சபைக்கு சென்றவர்கள் புது இளவலின் திருமுகத்தை சபையோருக்கு காட்டி அவர்களை மகிழ்வித்தனர். பிள்ளையை கொஞ்சுவதற்காக நீலா தனது மாளிகையை விட்டுவிட்டு அந்தப்புரத்திலேயே தங்கி வந்தாள். பிள்ளை நீலாவுடன் பழகுவது பிரபாவதிக்கு பிடிக்கவில்லை என அவளது செயல்களிலேயே தெரிந்தது. மாதங்கள் கடந்தன. இளவரசர் பிள்ளையை கொஞ்சுவதிலேயே கவனம் செலுத்தி வந்ததால் பைரவி தன் வேலையை துவங்கினாள். கோட்டை காவலர்களிடம் தமையனுக்கு கிடைக்கும் மரியாதையையும் அந்தஸ்தையும் பெற விரும்பி அவர்களை தேடிச் சென்று பழகி வந்தாள். நாட்டின் இளவரசி அவ்விதம் பழகுவது அவ்வீரர்களுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அண்ணனுடன் நெருங்கி பழகும் இவர்கள் நம்மை கண்டால் ஏன் ஓடிவிடுகிறார்கள்? ஆண்கள் பெண்ணுடன் உரையாடுவது தவறா என்ன? அதிலும் நான் சாதாரண பெண் அல்லவே, வசுமித்ராவின் வருங்கால ராணி. என்னுடன் பழகி என் அபிமானத்தை பெறவல்லவா இவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று எண்ணினாள். ஆண் காவலர்கள்தான் இப்படி என்றால் பெண் காவலர்களும் பைரவியை கண்டாலே எகிரி குதித்து ஓடத் துவங்கினர். பைரவி காரணம் புரியாமல் விழித்தாள். தங்க நாணயங்களும் பரிசுப் பொருட்களும் வழங்கி அவர்களது விசுவாசத்தை பெற முயன்றாள். தந்தையிடம் சென்று தன் விருப்பத்தை தெரிவித்து தான் பரிசளிப்பதற்காக தனக்கு பொன்மூட்டைகளை வழங்கும்படி கோரினாள். அரசர் மகளுக்கு நேரடியாக பதில் கூறாமல் அருகில் இருந்த தன் தன அதிகாரியை நோக்கினார். இளவரசிக்கு தகுந்த பதிலை தன்னை வழங்கச் சொல்கிறார் மன்னர் என்பதை புரிந்து கொண்டு அதிகாரி நாட்டின் சட்டதிட்டங்களை விளக்கினார். தேவி, பரிசுகள் சன்மானங்கள் எல்லாம் சாதனைகளுக்கான பாராட்டுகளாகத்தான் வழங்கப்பட வேண்டுமே தவிர சாதாரண சமயங்களில் அளித்தல் கூடாது. ஒருவருடைய நன்மதிப்பை பரிசு கொடுத்து பெறுதல் தவறாகும். அப்படி பெரும் மதிப்பு அதிக காலத்திற்கு நீடித்திருக்காது. தாங்கள் வழங்கும் அந்த நாணயங்கள் செலவான பின்பு தங்கள் மீது அவர்கள் காட்டி வரும் விசுவாசமும் மறைந்து போய்விடும். அப்போது மறுபடியும் பரிசுகளுக்காக தங்களை நாட ஆரம்பிப்பர். இது வாழ்நாள் முழுவதும் தொடரும் தேவி. உங்களுக்கு சலித்து போய் ஒரு காலத்தில் சன்மானம் கொடுப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டால் உங்களை தூற்ற துவங்கி விடுவார்கள். அப்படி நடப்பதற்கு இப்போது பெற்று வரும் மரியாதையே சிறந்தது தேவி. அதுவுமின்றி அரசாங்க பொக்கிஷத்தை இதுபோன்று அரச வாரிசுகள் தங்கள் விருப்பத்திற்கு செலவு செய்ய நம் நாட்டு சட்டம் இடம் கொடுக்காது என்று கூறிக்கொண்டு போனார். கூறிய அதிகாரியை கோபமாக இடைநிறுத்திய பைரவி, உங்கள் சட்டம் பெண் வாரிசுகளுக்கு தான அதிகாரி, ஆண் வாரிசுகளுக்கு இல்லை போலவே? சில காலங்களுக்கு முன்பு என் தமையன், அதான் இந்த அரச குடும்பத்தின் ஆண் வாரிசு சோமவர்மர், அவர் வீரர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கினாரே, சும்மாவா கொடுத்தார்? பெரிய விழாவே ஏற்பாடு செய்தல்லவா கொடுத்தார். அப்போது எங்கே போனது உங்கள் சட்டம் என்று அதிகாரியை பேச்சில் மடக்கிவிட்டது போன்ற முகபாவனையில் கேட்டாள். அவளது கேள்விக்கு அதிகாரியுடன் சேர்ந்து அரசரும் ஒரு புன்முறுவல் செய்தார். அதிகாரி விளக்கினார். மன்னியுங்கள் தேவி, இளவரசர் வழங்கிய அன்பளிப்பு இனாமாக கொடுக்கப்பட்டதல்ல. காவலர்கள் உட்பட அனைத்து வீரர்களின் சண்டைத்திறத்தை பறைசாற்றும் வகையில் போட்டிகள் ஏற்பாடு செய்து அப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கினார் இளவரசர். இன்னொரு முக்கிய விஷயம், வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுடன் தன்னுடன் சண்டையிட்டு வெல்பவர்களுக்கு தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பொன்மூட்டைகள் பரிசளிப்பதாக சொல்லி இறுதியாக தானே சண்டையிட்டு அனைவரையும் வீழ்த்தினார் இளவரசர். தன்னிடம் தோற்ற முன்னாள் வெற்றியாளர்களிடம் தன்னை வெல்லும் அளவு தொடர்ந்து பயிற்சிகள் எடுக்க சொல்லி ஊக்கப்படுத்தினார் அவர். இவ்வாறு ஒருவருடைய திறமையை வளர்ப்பதற்காக பரிசளிப்பது எவ்விதத்திலும் தவறல்ல. விசுவாசத்தை பெறுவதற்காக மட்டும் பரிசளிப்பது கிட்டத்தட்ட லஞ்சம் கொடுப்பது போன்றதாகும் என்று பைரவிக்கு உரைக்கும்படியே சொல்லி வந்தவர் பின்பு தன் குரலை கனிவாக மாற்றி, அடியேன் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னியுங்கள் தேவி என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். தந்தையிடம் விடைபெற்று அந்தப்புறம் திரும்பிய பைரவி தன்னுடைய வீரத்தையும் கோட்டைவாசிகளுக்கு பறைசாற்ற வேண்டும். அண்ணனைப் போலவே செய்து அவருக்கு இருக்கும் திறன்களில் ஒன்று விடாமல் அத்தனையும் தனக்கும் இருக்கிறது என்று மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணியவள் அடுத்த வாரமே போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்தாள். ஒரு வாரம் முழுக்க இரவு பகலாக சண்டை பயிற்சிகளை மேற்கொண்டாள். போட்டி நாள் நெருங்கியது. அண்ணனுடன் தோற்றுப்போன வீர வீராங்கனைகளை அழைத்து தன்னுடன் சண்டை செய்யுமாறு பணித்தாள். தனியாக போட்டியை நடத்தியிருந்தாலும் பரவாயில்லை. கோட்டைவாசிகள் பலரையும் பார்வையாளர்களாக அழைத்திருந்தாள். பார்வையாளர்கள் இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த வீண்வேலை என்று புலம்பியபடியே நடந்தவற்றை வேடிக்கை பார்த்தனர். வீரர் வீராங்கனைகள் எவருமே பைரவியுடன் சண்டை செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை. விஷயம் அரசவை காரியங்களில் ஈடுபட்டிருந்த சோமவர்மரை சென்றடைந்தது. பலரது முன்னிலையில் தங்கை தோற்று அவமானப்படக்கூடாது என்று கருதிய இளவரசர்
வேக வேகமாக மைதானத்திற்கு வந்து பைரவியை தனியாக அழைத்து போட்டியை கைவிடும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவளோ, ஏனண்ணா, உனக்கு கிடைத்து வரும் தனி மரியாதைகள் எனக்கும் கிட்டிவிடுமோ என்று அஞ்சுகிறாயா? இரவு பகலாக சண்டை கற்றுக்கொண்டு முழுவதுமாக தேறி வந்திருக்கிறேன். இன்றைக்கு இங்கு என் சண்டைத்திறனை காணப்போகும் எவரும் அரியணைக்கு தகுந்த வாரிசு சோமவர்மன் அல்ல, பைரவிதான் என்று எனக்கு புகழ் மாலை சூட்டப் போகிறார்கள். அந்த காட்சியை நீ காண வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. ஆனால் உனக்கு அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவம் இல்லையெனில் நீ சென்றுவிடு அண்ணா என்று இளக்காரமாக பேசினாள். பைரவியின் முடிவை மாற்ற முடியாது என்று உணர்ந்த சோமவர்மர் போட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்த நபர்களிடம் கஞ்சாடை காட்டினார். அதற்கு பொருள், அவளை பலமாக தாக்காதீர்கள், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்று உணர்ந்து கொண்டவர்கள் இளவரசருக்கு ஒப்புதலாக தலையாட்டினர். கிளம்பிச் செல்ல மனமில்லாமல் தங்கைக்கு தீங்கு ஏதும் நேர்ந்துவிடக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தித்தபடியே ஓர் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார் இளவரசர். சண்டை துவங்கியது. பைரவிக்கு ஆண்கள்தான் பகையாளிகள் என்பதால் ஆண் வீரர்களில் ஒருவனைத்தான் முதலில் அழைத்தாள் அவள். அழைத்தது பைரவியானாலும் இளவரசனையே திரும்பி பார்த்தான் அவ்வீரன். அவரும் சரியென்று தலையசைக்க, குழந்தையுடன் பொம்மை வாளில் சண்டை செய்வது போன்று இதமாக பதமாக வாள் வீசி வந்தான் அம்மனிதன். வீரனின் திறமை அவ்வளவுதான் என்று தப்பு கணக்கு போட்ட பைரவி ஆக்ரோஷமாக அவனை தாக்கினாள். அவ்வீரன் தடுத்து மட்டுமே வந்தான், எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தவே இல்லை. ஒரு சமயம் பைரவி வீரனின் உச்சந்தலையை இரண்டாக வகுந்தெடுப்பது போல் எகிரி குதித்து வாளை ஓங்க, வீரன் தன் கையால் தலைக்கு வந்த வாளை தட்டிவிட்டான். அவ்வளவுதான். வாளுடன் சேர்ந்து பைரவியும் பறந்து போய் தரையில் விழுந்தாள். வாள் அவளுக்கு பக்கவாட்டில் 2 முறை துள்ளி குதித்து விழுந்தது. ஆயுதம் விழுந்த சத்தத்தினூடே கூடியிருந்தவர்களின் மெல்லிய சிரிப்பு சத்தங்களும் பைரவியின் காதுகளில் விழுந்தன. பைரவி உக்கிரமடைந்தாள். வீரன் ஓடிச் சென்று விழுந்தவளை தூக்க எத்தனித்தான். அத்தனை பேருக்கு முன்னால் தன்னை தரையில் விழச் செய்த அம்மனிதனை பழித்தீர்த்தே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தில் படுத்திருந்தவள் அருகில் கிடந்த வாளை எடுத்து நின்றிருந்த வீரனை தாக்க எத்தனித்தாள். அப்போதும் அவன் தன் வாளை கொண்டு தாக்க வந்தவளின் வாளை மட்டுமே தடுத்தான். காற்றில் சுழன்று கொண்டிருந்த பைரவியின் கரம் திடீரென ஒரு அரணில் மோதி தடுக்கப்பட்டது போல வீரனின் வாளில் மோதியதில் பைரவியின் கையெலும்பு முறிந்து போனது. வாளை தாங்கி பிடிக்க கூட சக்தி இல்லாமல் அதனை நழுவ விட்டவள் வலியால் கதறி அழுதாள். சோமவர்மர் பதறி துடித்து தங்கையிடம் விரைந்து அவளை தூக்கி கொண்டு வைத்தியரிடம் சேர்ப்பிக்க ஓடினார். கூட்டம் பைரவியை வசைபாடியபடியே கலைந்து போனது. 2 நாளிகைகளுக்கு மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வழி தெரியாமல் இருக்க மருந்துகள் வழங்கப்பட்டிருந்தன. அனைவருமே அவரவர் வேலையை பார்க்க சென்றிருக்க சண்டையிட்ட வீரன் மட்டும் குற்ற உணர்ச்சியுடன் கண்களில் நீர் மல்க வைத்தியசாலையின் வாயிலில் காத்து கொண்டு நின்றான். வெளியே வந்த சோமவர்மர் அவனது உணர்வுகளை புரிந்து கொண்டு அம்மனிதன் பேசத் துவங்கும் முன்பாக, நன்றி நண்பா, நல்ல வேளையாக இளவரசியுடன் நீ முதலில் சண்டையிட்டாய். வேறு எவரேனும் சண்டை செய்திருந்தால் அவளை தாக்கி காயப்படுத்தியிருப்பர். நீயாக போனதனால் தடுத்து மட்டும் வந்தாய். அவள் தானாகவே காயம்பட்டு கொண்டாள். எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் சென்று வேலையை கவனி என்று ஆறுதல் சொல்லி அவ்வீரனின் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு அகன்று சென்றார். பல வாரங்களுக்கு கோட்டைக்குள் பைரவிதான் சிரிப்பூட்டும் அம்சமாக விளங்கி வந்தாள். சில வாரங்களுக்கு பிறகு குணம் பெற்று தேறியிருந்த பைரவிக்கு கோட்டைக்குள் பரிமாறிக்கொண்ட நையாண்டி பேச்சுகள் காதில் விழுந்தன. பட்ட அவமானத்தை துடைத்தெறிந்து தன் வீரத்தை பிறர் புகழ்ந்து பாடும்படி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அந்த நேரம் பார்த்து தலைநகருக்கு சற்று தூரத்தில் அமைந்திருந்த ஒரு சிற்றூரில் கயவர்களால் அசம்பாவித செயல்கள் நடந்தேறி வருகின்றன என்ற தகவல் அரசருக்கு வந்தது. அச்சமயம் மாகாணங்களை பார்வையிடுவதற்காக சோமவர்மர் சென்றிருக்க இளவரசரிடம் தகவல் கொடுத்து கயவர்களின் கொட்டத்தை அடக்கி வரும்படி கட்டளையிட்டு வீரர்களை அனுப்பினார் அரசர். எவருக்கும் தெரியாமல் சோமவர்மர் வெளியே சென்று வருவதைப் போன்று தானும் துணிச்சலாக தனியே சென்று கயவர்களை கொன்று தன்னுடைய வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டாள் பைரவி. அதற்கு முன்னோட்டமாக தமையனை போன்றே தானும் தன்னிச்சையாக கோட்டையை விட்டு நீங்கி இரகசிய பயணம் சென்று வர வேண்டும். அப்படி சென்று முதலில் பயிற்சி எடுத்துக்கொண்டு பிறகொரு சமயம் சென்று கயவர்களை அழித்துளிக்கலாம் என்று எண்ணினாள் பைரவி. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நள்ளிரவில் இரகசிய பாதையின் வழியாக கோட்டையை விட்டு வெளியேறிச் சென்றாள். தங்கை என்னவெல்லாம் செய்வாள் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்த சோமவர்மர் தலைநகரின் அனைத்து எல்லைகளிலும் வீரர்களை உஷார்படுத்தி
இளவரசி வெளியே சென்றால் அவளுக்கு துணையாக மறைந்திருந்து அவளை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று எச்சரித்துவிட்டுதான் மாகாணங்களை பார்வையிட சென்றிருந்தார். சற்று தூரம் சென்ற பைரவி தன்னை வீரர்கள் பின்தொடர்வதைக் கண்டு பதுங்கியிருந்து அவர்கள் தன்னை தேடும்படி செய்து, வீரர்கள் அருகில் வந்த சமயம் பார்த்து அவர்களிடம் தன்னை தொடர்ந்து வந்ததற்கான காரணம் குறித்து வினவினாள். அது இளவரசரின் கட்டளை என்று அவ்வீரர்கள் தெரிவிக்க, அண்ணன் தன் மீது உள்ள அக்கறையினால்தான் தனக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார் என்று உணராமல் தமையன் தன்னை வேவு பார்க்கிறார் என்று தவறாக அர்த்தம் செய்து கொண்டு அண்ணன் மீதான பழியுணர்வை அதிகமாக வளர்த்து கொண்டாள். பயணம் செய்யும் யோசனையை கைவிட்டு அந்தப்புறம் திரும்பிய பைரவியை அவளது ஒற்றர்களுள் ஒருத்தி சந்திக்க வந்தாள். வந்தவள் பைரவி கேட்டுக்கொண்டது போல எதிரி மணிமாறனை இளவரசர் நாடு கடத்தவில்லை எனவும், அவரை பயிற்சி பெறுவதற்காக தனது நண்பனின் நாட்டிற்கு இளவரசர் அனுப்பி வைத்திருப்பதாகவும் தான் கண்டறிந்து வந்த விஷயத்தை கூறியவள், தற்சமயம் மணிமாறன் சிங்காதனபுரத்திலிருந்து வசுமித்ரா திரும்பியிருப்பதாகவும், இளவரசரை தரிசிக்க அவகாசம் கேட்டு தான் காத்திருப்பதாக அரண்மனைக்கு மணிமாறன் செய்தி அனுப்பியிருப்பதாகவும் அந்த பெண் கூறிவிட்டு சென்றாள். இதை கேட்ட பைரவிக்கு ஆத்திரம் எல்லை மீறியது. தமையனின் செய்கைகளை ஆரம்பத்திலிருந்து கோர்வையாக எண்ணி பார்த்தவள், தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய மணிமாறனை அண்ணன் பாதுகாத்து வந்தார். குதிரையிலிருந்து விழுந்தபோது மருந்து என்ற பெயரில் எதையோ கொண்டு வந்து கொடுத்தார். நல்லவர் போல வைத்தியரிடம் நாடகமாடி பிரபாவதியிடம் நம் நிலைமையை சொல்லி அவள் நம்மை கிண்டல் செய்யும்படி செய்தார். நாம் பணி நீக்கம் செய்ய சொன்ன வீரர்களை ரகசியமாக வேறு ஊரில் பணியமர்த்தினார். வாள் சண்டையின் போது வீரர்களுக்கு ஜாடை செய்து நம்மை தாக்கும்படி செய்தார். பிறகு அவரே நல்லவர் போல நம்மை தூக்கிக் கொண்டு வைத்தியரிடமும் சென்றார். இப்போது பாதுகாப்பு என்ற பெயரில் நமக்கு கட்டுக்காவல் போட்டிருக்கிறார். என் நிம்மதிகளை எல்லாம் கெடுத்த உன் நிம்மதியை நான் கெடுக்காமல் விடமாட்டேன் அண்ணா. திருக்குடியூரில் பணிப்பெண்ணின் முன்பும் என் கால் தூசிக்கு சமானமில்லாத உன் மனைவியின் முன்பும் என்னை பரிகாசம் செய்தாயே. அது மட்டுமா, நான் ஆசைப்பட்ட மகாதேவனையும் மணிமாறனையும் எனக்கு கிடைக்க விடாமல் செய்தாயே. இவைகளில் ஒன்றை கூட நான் மறக்கவில்லை அண்ணா. நாளைய விடியல் உன் வாழ்வின் அஸ்தமனம். ஏற்கனவே பிரபாவதி நீலாதேவியுடன் போட்டி போட்டுக்கொண்டு ஆதித்யவர்மனை இளையவள் தொடவே கூடாது என்று அலறுகிறாள். உன் மனைவிகளையும் உன்னையும் துடிக்கச் செய்கிறேன் பாரண்ணா என்று மனதிற்குள் கருதியவள் அடுத்த நாள் இரவு வேளையில் பாலகன் ஆதித்யனை கடத்தி கொண்டு முன்பே தனக்கிருந்த அனுபவத்தை பாடமாக வைத்துக் கொண்டு தெளிவாக திட்டம் போட்டு பிள்ளையுடன் ஓடிச் சென்றாள். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பதற்கு உதாரணமாக, என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், மாட்டிக்கொண்டால் எப்படி தப்பிப்போம் என்பது பற்றியெல்லாம் சிந்திக்கவில்லை பைரவி. அவளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு தைரியம்தான். தான் மாட்டிக்கொண்டாலும் தன்னை எவராலும் தண்டிக்க முடியாது. ஏனெனில் தான் ஒரு இளவரசி. தன்னை தண்டித்தால் அது அரசருக்குதான் அவமானம். அதுவுமின்றி எக்காரணம் கொண்டும் செல்லமகள் தன்னை பிறர் தண்டிக்க அரசர் அனுமதிக்க மாட்டார் என்று தீவிரமாக நம்பி வந்தாள் அவள். இந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு ரகசியமாக கோட்டையை விட்டு வெளியே சென்று தன் உதவியாட்களின் மூலமாக ஊர் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரையில் ஏறி தப்பிச் சென்றாள். குழந்தை கடத்தப்பட்டு பல நாளிகைகளுக்கு பின்பாகத்தான் அவன் காணாமல் போயிருந்த செய்தி பிரபாவதிக்கே தெரிந்தது. பிள்ளையை காணாமல் அவள் கூப்பாடு போட்டது அந்தப்புறம் மொத்தத்திற்கும் கேட்டது. நெடுந்தூரம் சென்றவள் எந்த திக்கில் செல்கிறோம் என்று கூட தெரியாமல் 1 வயதே நிரம்பியிருந்த குழந்தை ஆதித்யனை தன் முதுகில் கட்டிக்கொண்டு பயணத்தை குதிரையின் போக்கில் விட்டு எங்கெங்கோ சென்றாள். விடிய விடிய சென்றவள் விதியின் சதியால் ஒற்றர்கள் தகவல் கொடுத்து சென்ற கயவர்கள் பதுங்கியிருந்த திருநல்லூர் காட்டினுள் நுழைந்தாள். பதுங்கியிருந்த கயவர்கள் குதிரையின் குளம்படி சத்தம் கேட்க ஓசை வந்த திசையை நோக்கினார்கள். அங்கு பெண்ணொருத்தி முதுகோடு சேர்த்து கட்டிய குழந்தையுடன் வர அக்கள்வர்கள் பைரவியிடம் வம்பு செய்தார்கள். அம்மனிதர்கள் யார் என்பதையும் தான் அகப்பட்டு கொண்டது தந்தை குறிப்பிட்டிருந்த கயவர்களிடம் என்பதையும் உணராமல் தான் ஒரு இளவரசி என்றும் தன்னை அவமதித்தால் தண்டனை பெற நேரிடும் என்றும் அவர்களை அச்சுறுத்த முயன்றாள். ஆனால் அக்கயவர்கள் பைரவியின் மிரட்டல்களை கேட்டு சிரித்ததோடு அவளை பரிகாசமும் செய்து வந்தனர். பைரவி ஆத்திரத்தில் அம்மனிதர்களை தாக்க வாளை ஓங்கினாள். எதிரிகள் பைரவியின் வாளை பறித்ததோடு அல்லாமல் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்து அவள் முதுகில் இருந்த பிள்ளையையும் பிடுங்கி வீச எத்தனித்தனர். இதை கண்ட பைரவி பதறினாள். குழந்தையை எதுவும் செய்துவிடாதீர்கள், அவன் பாவம் என்று அலறினாள். அந்த கயவர்கள் பைரவியின் சொல்லுக்கு செவிமடுப்பதாய் இல்லை. தன் கதையுடன் சேர்ந்து தன் அண்ணன் மகனின் கதையும் முடிந்துவிட்டது.
ஏற்கனவே ஒரு பிள்ளையை இழந்த தமையன் இன்று இரண்டாவது பிள்ளையையும் இழக்கப் போகிறார். இனி தன்னையும் பிள்ளையும் காப்பாற்ற எவரும் வரப்போவதில்லை என்று மனதிற்குள் வருந்தி புலம்பியவள் தனது வீரத்தையும் அந்தஸ்தையும் குறித்து தான் இதுநாள் வரையும் கருதி வந்ததெல்லாம் வெறும் பகல் கனவுகளே. உண்மையில் எதிரிகளுடன் போராடும் ஆற்றல் தனக்கு இல்லை. இதுநாள் வரையில் தனக்கு கிடைத்து வந்த மரியாதைகள் எல்லாம் தன்னுடைய பிறப்பினால் கிட்டி வந்ததுதான். எதிரிகளின் முன்பு தான் ஒரு செல்லா காசு என்ற நிதர்சனம் அத்தருணத்தில்தான் பைரவிக்கு விளங்கியது. அரியணையில் அமர்வதற்கு தனக்கு எந்த தகுதியும் இல்லை என்ற உண்மையும் கூட அப்போதுதான் பைரவி உணர்ந்து கொண்டாள். அங்கே தலைநகரின் அந்தப்புறத்திலோ பிள்ளையை தவறவிட்ட பிரபாவதி பைத்தியம் பிடித்தவள் போல அரற்ற துவங்கினாள். விடாது அழுதாள். அழுது அழுது உடலில் நீர் வற்றி மயக்கம் போட்டு விழுந்தாள். வலுக்கட்டாயமாக சிறிது நீராகாரத்தை வாயில் புகட்ட மயக்கம் நீங்கி எழுந்து மறுபடியும் அழுது மறுபடியும் மயங்கினாள். இதுவே நாள் முழுவதும் தொடர்ந்தது. நீலாவின் நிலை பிரபாவதியின் நிலைக்கு சற்றும் குறைந்ததல்ல. முன்னவள் கதறி அழுதாள். பின்னவள் மூளையில் முடங்கி உட்கார்ந்து சத்தமில்லாமல் அழுதாள். பிள்ளை திரும்பி வந்துவிட வேண்டும் என்று அழுதபடியே இடைவிடாது இறைநாமத்தை ஜபித்து வந்தாள். அப்படி பிள்ளை கிடைத்துவிட்டால் தான் என்ன கைமாறு செய்யவும் தயார் என்று இறைவனிடம் முறையிட்டாள். அந்நேரம் பார்த்து அந்த அறைக்குள் நுழைந்த பிரபாவதி நீலாவை ஆவேசமாக நோக்கி, நீ என்ன உத்தமியா? அடுத்தவள் பிள்ளையை அபகரிப்பது உன்னுடைய வேலையும் தானே? என் மகன் பிறந்தவுடனேயே என் கணவரை ஏமாற்றி என் பிள்ளையை தூக்கி வந்து உன்னிடம் தரச் செய்தாய். நீ பெற்ற பிள்ளையை பறிகொடுத்துவிட்டு என் பிள்ளையை உன் பிள்ளை என உரிமை கொண்டாடி வருகிறாய். உன்னாலும் தானடி என் பிள்ளைக்கு இந்த கதி நேர்ந்தது. என் மகனை என்னிடமிருந்து பறிப்பதே உங்களுக்கெல்லாம் வேலையாகி போயிற்று என்று வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீலாவை தூற்றினாள் பிரபா. ஏதோ சொல்ல சுசீலை வாயெடுக்க, வேண்டாம், அமைதியாக இரு என்று நீலா அவளை தடுத்துவிட்டாள். அவர்களது அந்த செய்கையை ஒரு கணம் கவனித்தாலும் அடுத்த கணம் தனது சிந்தனையை மாற்றி, உண்மையில் என் பிள்ளையின் மீது உனக்கு அக்கறை இருந்தால் நீ அவனை விட்டு விலகியே இரு. நீ என் வாழ்வில் வரும் முன்பாக நான் நிம்மதியாக இருந்தேன். என் கணவரை மயக்கி மணந்து கொண்டு என்றைக்கு நீ இந்த அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்தாயோ அன்றிலிருந்தே எனக்கு கஷ்டமும் துன்பமுமே வாழ்வில் எஞ்சியிருக்கிறது என்று அரற்றிவிட்டு சென்றாள் பிரபாவதி. நீலாவின் வேண்டுதலுக்கு ஒரு உந்துதல் கிடைத்தது போல இருந்தது. இறைவா, அக்கா சொல்லிச் சென்றது உண்மைதான். என் ஜாதகத்தின் வீரியம்தான் அனைவரையும் சோதிக்கிறது போல. என் பிள்ளை மட்டும் திரும்ப கிடைத்துவிட்டால் நான் இந்த அந்தப்புறத்தில் இருந்து நீங்கிச் சென்று விடுகிறேன். ஒரு காலகட்டத்தில் இந்த கோட்டையை விட்டே சென்று விடுகிறேன். என் பிள்ளையை மட்டும் மீட்டுக் கொடுத்து விட இறைவா என்று கடவுளிடம் மன்றாடினாள் நீலா. அங்கே கைவர்களிடம் மாட்டிக்கொண்ட பைரவிக்கு நம்பிக்கை முற்றிலுமாக தகர்ந்து போயிருந்தது. எதேச்சையா அல்லது இறைவனின் செயலா என்று தெரியவில்லை. அந்நேரத்தில் பைரவியே நம்ப முடியாதபடி அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. பல குதிரைகள் அவ்விடத்திற்கு வரும் ஓசை கேட்டது. கயவர்கள் 10ற்கும் மேற்பட்டோர் இருந்தனர். வந்திருந்ததோ 4-5 குதிரைகள்தான். ஆயினும் அதில் முதல் குதிரையில் வந்த வீரன் வந்த வேகத்தில் எதிரிகளை அழித்து துவம்சம் செய்தான். எதிரிகளும் லேசுப்பட்டவர்கள் அல்ல. அவர்களது சண்டை திறம் அபரிமிதமாக இருந்தது. ஆயினும் சண்டை ஆரம்பித்த வேகத்திலேயே முடிவுக்கும் வந்தது. வீரர்களை வழிநடத்தி வந்த அந்த மாவீரனே முக்கால்வாசி எதிரிகளின் ஆயுளை முடித்திருந்தான். சூறாவளியாக அவன் சுழன்ற வேகத்தில் முன்பு அவனது முகம் தெளிவாக தெரியவில்லை பைரவிக்கு. பின்புதான் கண்டுகொண்டாள் வந்திருப்பது வேறு யாரும் அல்ல. யாரை துரோகி என்று பழி சுமத்தி நாடு கடத்த பைரவி உத்தரவிட்டிருந்தாளோ அந்த மணிமாறன் தான் தன்னையும் தமையன் மகனையும் காக்க வந்தவன் என கண்டறிந்த பின் அவமானத்தில் தலை குனிந்தாள் பைரவி.